The Chennai Silks in Wow Summer Sale. Let the celebrations begin. நீங்கள் ஒரு வருடத்திற்கும் மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா? நோவா IVF இன் முன்னணி கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள். உண்மையிலேயே சவுக்கு சங்கர் அவர்களுக்கு கஞ்சா பழக்கம் இருந்ததா? முழுக்க ஒரு பழிவாங்கும் நோக்கம் தான். அது வெளியில இருந்து பார்த்தாவே தெரியுது. ஆனா அவர் பேசிய வார்த்தையும் தப்பு. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சிஎம் பத்தி அந்த அளவுக்கு பேசியிருப்பாரு. தனிப்பட்ட விதத்துல உதயநிதி அவர்களை பத்தியும் ரொம்ப கொச்சையா பேசியிருப்பாரு. பல அமைச்சர்களை பத்தியும் பேசியிருப்பாரு. அப்போலாம் இவங்க வந்து கைது நடவடிக்கை அப்படின்றத எடுக்கல. காவல்துறை அதிகாரிகளை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாரு. பெண் காவலர்களை பத்தி பேச ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இதுக்கும் இவங்க வந்து கைது நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா இப்ப சவுக்கு அவர்கள் ஒரு கட்சிக்கு ஆதரவா பேசிட்டு இருந்தாருன்னு நீங்க சொல்றீங்க இல்லையா? அப்ப அதுக்கு எதிர்கட்சியா இருக்கக்கூடிய அந்த கட்சிக்கிட்ட இருந்து நீங்க ஏன் நிதி வாங்கி இருக்க கூடாது? திமுகவை நான் எந்த அளவுக்கு திட்டியிருக்கேன் அப்படின்றத நீங்க எடுத்து பாருங்க. அதிமுகவை அவர் எந்த அளவுக்கு திட்டிருக்காங்கன்னு நானும் காட்டுறேன். சவுக்கு மீடியாவிலே திட்டிருக்காரு. எஸ்வி சேகர் அவர்கள் வந்து ஒரு கட்டத்துல வந்து தலைமறைவானாரு. அவரை காவல்துறையினர் கைது செஞ்சாங்க. நீதிமன்றத்துல மன்னிப்பு கேட்டிருந்தாரு. அந்த விவகாரம் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க இப்போ ரீசெண்டா ஒரு வாரத்துக்குள்ள கொடுத்த ஒரு இன்டர்வியூல நெறியாளர் உங்ககிட்ட கேட்கிறாரு, ஒரு பெண் ஊடகவியலாளருடைய பெயர் சொல்லி நீங்க சிரிச்சுக்கிட்டே ஆமான்னு அந்த பெண் ஊடகவியலாளரை கை காட்டுறீங்க. அந்த நெறியாளர் பேசக்கூடிய தோணியும் உங்களுடைய தோணியும் ரெண்டுமே அந்த பெண் ஊடகவியலாளர் மேல இப்போ வரைக்கும் அது வந்து நிரூபிக்கப்படலை. அப்படி இருக்கும்போது களங்கம் ஏற்படுத்துற விதமாக தானே இருக்கு. எல்லா இடத்துலையும் இப்போ நீங்க யாரையோ ஒருத்தர் டார்கெட் பண்ணணும் அப்படின்னா அதற்கு ஒரு பெண் தான் வந்து தேவைப்படுறாங்களா? இதே தானே சவுக்கு சங்கரும் பண்ணியிருக்கிறார். இப்போ ஏன் நீங்க சவுக்கு சங்கர் கிட்ட இந்த ஒரு கேள்வி? அதனாலதான் அவர் உள்ள கம்பெனி இருக்கு. பத்திரிகையாளர் ஃபெலிக்ஸை வந்து அரெஸ்ட் பண்ண தப்புன்னு சொல்றாங்களே தவிர ஒரு பேசிய கருத்துக்கள் எல்லாமே சரின்னு யாருமே இங்க சொல்லல. இப்ப நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க இல்லையா, நீங்க கொடுத்த நேர்காணல்ல சொன்னது சரின்னு சொல்லி, அந்த மாதிரி இங்க யாருமே முட்டு கொடுக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்ப கூட ஒன்றும் எதுவும் இல்லை. அவங்கள போக சொல்லுங்க, கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லுங்க, ஆதாரம் நாங்கள் கொடுக்குறோம். நாங்கள் சவுக்கு சங்கர் அவர்களால் மிரட்டி பணம் வாங்கியவர்கள் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் தயார் பண்ணிட்டு இருக்காங்க காவல்துறை அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்கு. உண்மையாகவே இவர் நிறைய பேர்கிட்ட அந்த மாதிரி மிரட்டி பணம் வாங்கியிருக்காரா? சார் வணக்கம். வணக்கம். இப்போ சவுக்கு சங்கர் அவர்கள் மீது போலீஸார் நிறைய நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க. நிறைய இடங்களில் ரைடெல்லாம் கூட நடந்திருக்கு. அவருடைய அலுவலகத்திற்கும் வீட்டிற்கும் கூட சீல் வச்சுருக்காங்க. அவங்க குறிப்பிடுறது எல்லாமே, நீங்கள் ரொம்ப நெருங்கிய நண்பராக இருந்ததுனால உங்ககிட்ட இந்த கேள்வி கேட்குறேன். அவங்க குறிப்பிட்ட அந்த பங்களாக்கள் இருக்கா உண்மையாகவே? இல்லை அவர் சொந்தமாக அவ்வளோ பெரிய வீடு வச்சுருக்காரு? கிட்டத்தட்ட 100 கோடிக்கு ஒரு சில ஐடிவிங்லாம் பண்ணுறதெல்லாம் பார்த்தா 100 கோடிக்கு லிஸ்ட்டு போடுறாங்களே, அதெல்லாம் உண்மையா? பிரதர், நான் வந்து சவுக்கு மீடியா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் தான் நான் அவர் கூட இருந்தேன். சவுக்கு மீடியா ஸ்டார்ட் பண்ண பிறகு நாங்கள் இருந்து நான் வெளியில் வந்துட்டேன். இந்த வளர்ச்சிகள் எல்லாம் எப்போ வந்து இவருக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா சவுக்கு மீடியா ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து தான். பொதுவாக அவரும் ஒரு சேனல் ஒன்று நடத்திட்டு இருக்கிறாரு. அந்த சேனலில் ஒரு 20 பேர்கிட்ட வேலை பார்க்குறாங்க. மாதம் கமிட்மெண்ட்டுன்னு அவருக்கு ஒரு 15-20 லட்ச ரூபா மினிமம் இருக்குது அந்த சேனலில். கண்டிப்பாக வந்து இனிஷியல் ஸ்டேஜில் ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணுறவங்களால அவ்வளோ பெரிய அமௌண்ட் வந்து எக்ஸ்பென்ஸ் வந்து பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது யாரோ வந்து அவருக்கு உதவி பண்ணியிருக்கிறாங்க. அது உதவி பண்ணது வந்து ஒரு கட்சியை சேர்ந்தவர்கள் அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்கிறாங்க. அதை வந்து எப்படி இன்னும் வந்து கிளாரிஃபை பண்ணுற மாதிரி இருக்குன்னா, இவரும் அந்த குறிப்பிட்ட கட்சிக்கு மட்டும்தான் வந்து ஆதரவாகவும் வந்து செயல்பட்டுருக்கிறாரு. அதனால் அவங்க மூலியமாக இவருக்கு ஒரு ஆதாயம் ஏதாச்சும் ஒன்று கிடச்சிருக்கும். அந்த சொத்தினுடைய டீட்டெயில் தான் வந்து இப்போது பொதுவெளியில் வந்து எல்லாரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு காலையில் கூட பார்த்தீங்கன்னா டி நகருடைய ஒரு டாக்குமெண்ட் டீட்டெயிலாம் வந்து எடுத்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒரு பெண் ஒருவருடைய பெயரில் இருக்குது. அந்த ஒரு ப்ராப்பர்ட்டி டீட்டெயிலு 2023 7ஆம் மாதம் வந்து ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்து டோக்கன் புக் பண்ணியிருக்கிறாங்க டி நகர் ப்ராப்பர்ட்டிக்கு. அந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து இன்னைக்கு காலையில் எடுத்து போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போது இந்த மாதிரி அவர் ஒரு வேளை ஒரு கட்சி சார்பாக வந்து நிறைய விஷயங்கள் பேசுகிறாரு, அந்த கட்சிக்கிட்ட இருந்து நிதி வாங்கியிருக்கலாம் அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம எடுத்தோம், முன் வச்சோம் அப்படின்னா, நீங்கள் சிறையிலிருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் சவுக்கு உடனான அந்த பிரிவிற்கு பிறகு நீங்களும் ஒரு ஸ்டாண்ட் எடுத்து பேசுகிற மாதிரி தானே இருக்குது. நான் என்ன ஸ்டாண்ட்? அப்போ நீங்களும் கண்டிப்பாக ஒரு நிதி வாங்கியிருக்கீங்கன்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? நான் என்ன ஸ்டாண்ட் எடுத்து பேசுகிறேன்? இப்போ சவுக்கு அவர்கள் ஒரு கட்சிக்கு ஆதரவாக பேசிகிட்டு இருந்தாருன்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? அப்போ அதுக்கு எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அந்த கட்சிக்கிட்ட இருந்து நீங்கள் ஏன் நிதி வாங்கியிருக்கக்கூடாது? இப்போ சவுக்கு சங்கர் அரெஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா நிறைய பேட்டிகளில் நீங்கள் முன் வைக்கிறது, அவர் கார் வாங்கிட்டாரு, இடம் வந்திருக்கு, அதெல்லாம் எப்படி வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி தானே வந்தது அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவர் மீது வைக்கிற அவதூறாக தானே இருக்குது. இன்னும் எதுவுமே நிரூபிக்கப்படலை. நிரூபணமானால் நீங்கள் சொல்கிறது சரி, இல்லை என்றால் அது ஒரு தலைப்பட்சமாக தானே இருக்கும். இப்போ நீங்கள் சொல்கிறது எப்படி இருக்குன்னா, திமுக கிட்ட இருந்து நான் காசு வாங்கிட்டு பேசுகிறேன் அப்படின்றீங்க. கிட்டத்தட்ட இப்போ திமுகவை நான் எந்த அளவுக்கு திட்டியிருக்கேன் அப்படின்றத நீங்கள் எடுத்து பாருங்கள் என் ட்வீட்டில். அதே போல் அதிமுகவை அவர் எந்த அளவுக்கு திட்டியிருக்காங்கன்னு நானும் காட்டுறேன். சவுக்கு மீடியாவிலே திட்டியிருக்காரு. இப்போ திட்டினாரா? ரீசெண்ட்
நான் அவர்கிட்ட நேர்காணல் எடுக்கிறதுக்காக போயிருந்த சமயத்திலேயே அதிமுகவை திட்டி, அதாவது அதிமுக விமர்சித்து நிறைய விஷயங்கள் பேசியிருந்தார். எஸ்பி வேலுமணி அவர்களை பற்றி பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷம் முன்னாடி என்னென்ன பேச்சு பேசினாருன்னு பார்த்தீங்க, ஏன் இப்போ பேசுறது கிடையாது? இப்போ நிறைய பேர் வந்து தங்களுடைய நிலைப்பாட்டை திமுக ஆதரவுல இருந்து அதிமுகவுக்கோ, அதிமுக ஆதரவு நிலைப்பாட்டில இருந்து திமுகவுக்கோ மாற்றிக்கொள்றது சகஜம். நான் சொல்றது விமர்சிக்கவே இல்லைன்னு நீங்க சொல்றீங்க, அவர் விமர்சிச்சுட்டு தான் இருந்தாருன்னு நான் சொல்றேன். எஸ்பி வேலுமணி, நான் ஒரே கேள்வி தான் பாஸ். இந்த 2 வருஷம் முன்னாடி எஸ்பி வேலுமணி அவர்கள் என்னென்ன பேசியிருப்பாரு, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்னென்ன பேசியிருப்பாரு, ஏன் இப்போ பேசுறது இல்லை? இப்போ நீங்கள் பேச வேண்டியதானே? விமர்சனம் அப்படின்றது நீங்கள் எல்லாரும் மீதும் தானே வைக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து நடுநிலை பத்திரிகையாளர். நீங்கள் வந்து 2 வருஷம் முன்னாடி பேசிட்டு இப்போ பேசலை, நீங்கள் வந்து அவங்க கூடயே இருக்கீங்க அப்படின்னா, அப்போ அவங்க உங்ககிட்ட ஏதோ ஒரு விஷயத்த வந்து கொடுத்துருக்குறாங்க, அதுக்காக நீங்கள் அமைதியாக தானே இருக்கிறீங்க. அதை ரெண்டாவது நீங்கள் கேட்குறீங்க, அவர் வந்து சிறை விட்டு வெளில வந்தோடனே கார் வாங்கிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நெட் கேஷ் கொடுத்து தானே வாங்கியிருக்கிறாரு. அதனால தான் அந்த ஒரு கேள்வி வருது. இத்தனை நாளாக வந்து பைக்கில் போயிட்டு இருந்த ஒரு நபர் திடீர்னு கார் வாங்குறாரு. ஆனால் நீங்கள் என்ன எடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு அப்படிலாம் கிடையாது. நான் 4-5 வருஷமாக நான் வச்சுட்டு தான் இருக்கிறேன். சின்னதுலேருந்தே எங்கள் வீட்டில் கார் வச்சுட்டு தான் இருக்கிறோம் நாங்கள். இப்போ ஒன்றும் சடனாக நான் ஒன்றும் அந்த ஒரு ஹைட்டுக்கோ அந்த ஒரு க்ரோத்துக்கோ நான் வரலையே. ஃபேமிலியே வந்து ஓரளவுக்கு வெல் செட்டில்டு ஃபேமிலி தான் எங்களுது. அதனால் என்கிட்ட கார் இருக்குது, அதில் என்ன தப்பு இருக்குது? திமுக கிட்டேருந்து காசு வாங்கிட்டேன்னு சொல்கிறீங்க. இதே திமுக அவனை எந்த அளவுக்கு விமர்சனம் பண்ணியிருக்கிறேன்னு பாருங்கள். 2 நாள் முன்னாடி கூட நான் அவங்கள வந்து திட்டி தான் நான் எழுதி வச்சுருப்பேன். நான் இப்போ இந்த ஒரு சமயங்களில் மிரட்டி பணம் பறித்தார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருக்குது. நிறைய இடங்களில் வந்து அந்த வார்த்தை இப்போலாம் கேள்விப்பட முடியுது. சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து ஒரு செய்தியை சொல்கிறாரு அப்படின்னா அவர் அதற்கு முன்னாடி அங்கே டீலிங் பேசியிருப்பார், அந்த டீலிங்க்கு அடிப்படையில் அப்படிங்கிறதுனால அதை பேசுகிறாரு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் பார்க்கப்படுது. இதெல்லாம் உண்மைதானா? ஏன்னா இதெல்லாம் சினிமாவில் மட்டும்தான் பார்க்க முடியும். ஆனால் இப்போ ரியாலிட்டியில் பார்க்கும்போது எல்லாருக்குமே இந்த டவுட் வருது. இந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, இது எப்படி நடக்குது? ஒரே ஒரு உதாரணம் ஒன்று, ஜி ஸ்கொயர், காசா கிராண்டே 2 கம்பெனி எடுத்துக்கோங்க. ஜி ஸ்கொயரை வந்து இவர் எந்த அளவுக்கு பேசியிருப்பார் அப்படின்றது பார்க்குற எல்லாருக்குமே தெரியும். காசா கிராண்டேவை பற்றி இவர் எங்கேயுமே பேசியே இருக்க மாட்டார். சமீபத்தில் காசா கிராண்டேல ஒரு விஷயம் ஒன்று நடந்தது. அங்கே ஃப்ளாட் வாங்கினவங்கெல்லாம் வந்து ரோட்டுக்கு வந்துலாம் வந்து போராட்டம் நடத்தினாங்க. இதை பற்றி சவுக்கு எங்கேயுமே ஒரு ட்விட்டோ ஒரு நேர்காணலில் பேசுனது எங்கேயுமே வந்து பேசுனது கிடையாது. ஏன் அப்படின்னா காசா கிராண்டேவுடைய நிறுவனர் அருண் அவர் பேர், அவர் வந்து சவுக்கு அவர்களுக்கு பர்சனலாகவே ரொம்ப க்ளோஸான ஒரு ஃப்ரெண்ட் அவர். அதனால் அவரை பற்றி எங்கேயுமே வந்து பேசுறது கிடையாது. இவருக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட்டு ஒரு பில்டர் ஒருத்தங்க இவருக்கு ஆகலை அப்படின்னா அவங்கள பற்றி என்ன விமர்சனம் வேண்டுமானாலும் வைப்பது. அவங்க இறங்கி வந்து ஏன் இந்த மாதிரி பேசுகிறீங்க, வாங்க பேசிக்கலாம் அப்படின்னு சொன்னால் அதோட வந்து சைலண்ட் ஆகிற கேஸு. இல்லை அப்படின்னா தொடர்ந்து பேசுவார், அவ்வளோதான். ஆனால் இந்த விஷயங்கள், இந்த ஜி ஸ்கொயர் அப்படிங்கிற ஒரு விஷயம் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, இதை வந்து இப்போ மட்டும் அவர் சவுக்கு மீடியா ஆரம்பித்து மட்டும் இதை பேசலை, அதுக்கு முன்னாடியும் இதை பற்றி பேசியிருந்தார். அதுக்கு முன்னாடி நீங்கள் அவர் கூட நெருக்கமாக தானே இருந்தீங்க. அப்போ இதை பற்றி வெளியே பிரேக் பண்ணியிருக்கலாம். யார் என்ன கேட்குறீங்களா? அப்போ தான் வந்து அவங்க டிஃபமேஷன் போட்டிருந்தாங்க. டிஃபமேஷன் கோர்ட்டில் ரன்னிங்கில் இருந்தது, அந்த கேஸ் வந்து போயிட்டு இருந்தது. இப்போ சமீபத்தில் தானே உங்களுக்கு கோர்ட்டில் வந்து சரி நீங்கள் பேசுகிறீங்க அதுக்கான ஆதாரம் கொடுங்கன்னு இப்போ தானே கேட்டிருக்கிறாங்க. அவரும் வந்து என்கிட்ட ஆதாரம் இருக்குன்னு சொல்லியிருக்கிறார். அதுக்குள்ளே தான் இப்போ உள்ளே போயிட்டாரு மனுஷன். அப்போ ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு அவர் தேவைப்படலை அப்படின்னும் போது இந்த ஒரு விஷயத்தை இந்த இடத்துல இந்த நேர்காணலில் பிரேக் பண்ணுறீங்க. இதை ஏன் முன்னாடி பண்ணலை? இதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய நிலைப்பாடு சரின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் இப்போ உங்களுக்கு தேவைப்படலை அப்படின்னும் போது இதை பிரேக் பண்ணுறீங்க இல்லையா? ஏங்க நான் அவரோட ஃபேன் பாயாக தாங்க இருந்தேன். நான் ஒன்றா ஒரு ஆஃபீஸ் எம்ப்ளாயி. ஃபேன் பாயாக இருக்கும்போது உங்களுக்கு என்ன நடக்குதுன்றது தெரியாமல் போயிடுச்சா? நான் அந்தளவுக்கு க்ளோஸும் கிடையாதுல்ல. நான் ஒரு ஃபேனாக அவரை போவேன், பார்ப்பேன், வருவேன், அவ்வளோதான். நான் ஒரு ட்விட் போடுறேன், அந்த ட்விட்டுக்கு வந்து என்ன அரெஸ்ட் பண்ணுறாங்க, நான் பிரிசனுக்கு போயிட்டு வரேன். நான் சவுக்கு மீடியாவில் ஒரு எம்ப்ளாயி கிடையாது. எனக்கு வந்து சவுக்கு மீடியா அப்போ தொடங்கவே இல்லை. உங்களுக்கு தெரியல, அது 3 வருஷமாக சவுக்கு மீடியா சேனல் இருக்குது. அவர் ஆக்டிவ் ஆனது வந்து லாஸ்ட் ஒரு 7 மாதமாக தான் ஆக்டிவ் ஆனார். அதுக்கு முன்னாடியிலேருந்தே அவர் வீடியோலாம் போட்டு தானே இருக்கிறாரு. நான் அவர்கிட்ட ஒரு எம்ப்ளாயி கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது நான் ஏன் அவரை கேள்வி கேட்கணும்? ஃபர்ஸ்ட் நான் ஒரு ஃபேன் பாய், அவ்வளோதான். ஒரு கட்டத்துக்கு மேலே எனக்கும் அவருக்கும் வந்து ஒரு சில இடைவெளிகள் வருது. அதுக்கப்புறம் நான் வெளியில் வந்து அவரை பற்றி நான் எங்கேயுமே பேசலை. என் மேலே நீங்கள் எப்போ ஒரு விமர்சனம் வைக்கிறீங்களோ அந்த விமர்சனத்துக்கு நான் பதில் சொல்லி ஆகணும். அந்த ஒரு கட்டாயத்தில் தான் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன். இப்போது சவுக்கு அவர்களுக்கு நீங்கள் ஆதரவாளராக நிற்கிறீங்க அப்படின்னா ஏதோ ஒன்று அவர் மீது நீங்கள் வந்து ஈர்த்து இருக்கணும். உங்களை ஏதோ ஒரு நல்ல விஷயமா இருக்கட்டும், ஏதோ ஒன்று அவங்களை ஈர்த்திருக்கணும். அப்படி எந்த விஷயம் ஈர்த்து அவருக்கு ஆதரவாக நின்றீங்க? அவர் எழுதக்கூடிய கட்டுரைகள் வந்து எனக்கு பிடிக்கும். ரெண்டாவது வந்து ரெட் பிக்ஸில் அவர் கொடுக்குற இன்டர்வியூ எனக்கு பிடிக்கும். நிறைய ஆளுங்கட்சி எதிர்த்து வந்து அந்த இன்டர்வியூ மூலியமாக தான் இப்போ ஜெயிலுக்கும் போயிருக்காரு. ஆமாம், அது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட். இதுக்கு முன்னாடி போனதும் அந்த ஒரு இன்டர்வியூக்கு தான் போனார், இப்போ போனதும் அந்த ஒரு இன்டர்வியூக்கு தான் போனார். ஆளுங்கட்சி எதிர்த்து யாராவது ஒருத்தர் பேசணும், அந்த வகையிலேயே இவர் பேசுகிறார். அதனால் எனக்கு அவர் பிடிச்சது ஆரம்பம். அப்போது இந்த சமயத்தில் அவருடைய கை வந்து உடைக்கப்பட்டதாக சொல்லப்படுது. அவரே வந்து மருத்துவமனையிலேருந்து மறுபடியும் சிறைக்கு கூட்டிகிட்டு போகும்போது என்னுடைய உயிருக்கு ஆபத்து இருக்குங்கிறாரு. இதெல்லாம் எப்படி பார்க்குறது?
உண்மையாகவே ப்ரிசன் உள்ள வந்து ஒருத்தங்களை அடிப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏதாவது ஒரு தப்பு பண்ணால் பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் அந்த பனிஷ்மெண்ட் என்னவா இருக்கும்னா, தனிமை சிறையில் போடுறது, அவங்கள வந்து ஒரு மென்டல் டார்ச்சர் கொடுக்கறது, மனு பார்க்குறத கட் பண்ணுவாங்க, அட்வொகேட்டை பார்க்க அலோவ் பண்ண மாட்டாங்க, செல்லுக்குள்ளேயும் உங்களை அடைச்சிருப்பாங்க, வெளியே கூட எங்கேயுமே வந்து அனுப்ப மாட்டாங்க பகலில் கூட. இது போன்ற ப்ரெஷர் தான் வந்து கொடுப்பாங்க. ரெண்டாவது சவுக்கு அவர்கள் என்ன சொல்கிறாரு, அவர் கையை உடைச்சாதான் சொல்கிறாரு. உண்மையாகவே அவருடைய கையை வந்து காவல்துறை அதிகாரிகள் தான் அடித்து உடைச்சிருந்தாங்கன்னா அது வந்து ரொம்ப தவறு, அது யாருமே பண்ணக்கூடாது. ஆனால் நீதிமன்றத்தில் வந்து இப்போ அவங்க முறையிட்டு இருக்கிறாங்க, இந்த மாதிரி ஜெயில் உள்ள தான் வந்து கையை அடித்து உடைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வழக்கறிஞர் கோபாலகிருஷ்ணன் என்பவர் வந்து முறையிட்டு இருக்கிறாரு. நீதிமன்றத்திலேருந்து அவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா, டிஸ்ட்ரிக்ட் லீகல் கமிஷன் கிட்ட வந்து ஒரு ரிப்போர்ட் ஒன்று கேட்குறாங்க, நீங்கள் போய்ட்டு அதை செக் பண்ணுங்கன்னு. அவங்க செக் பண்ணுறாங்க. அவங்க வந்து ரிப்போர்ட் என்ன ஃபைல் பண்ணுறாங்கன்னா, இல்லை யாரோ ஒரு கை அடித்து உடைக்கல, அவர் நல்லா ஆரோக்கியமாக தான் இருக்கிறாரு அப்படின்றத சொல்கிறாங்க. திரும்பவும் அது நீதிமன்றத்தில் இப்போ விசாரணையில் தான் வந்திருக்கு. விசாரணை முடிவில் தான் வந்து உண்மையாகவே சவுக்கு சங்கர் அவர்களை உள்ளே வந்து அடித்து தான் உடைச்சாங்களா, இல்லை ஆக்சிடென்ட் ஒன்று நடந்ததில்ல அப்போவே வந்து அந்த ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 இடத்துல வந்து காயங்கள் இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. இல்லை அந்த ஒரு விபத்தில் ஏற்பட்டதா அப்படின்றது இதுக்கப்புறம் தான் நமக்கு தெரிய வரும். உண்மையிலேயே சவுக்கு சங்கர் அவர்களுக்கு கஞ்சா பழக்கம் இருந்ததா? ட்ரக் டெஸ்ட் எடுக்க சொல்லுங்கள். ட்ரக் டெஸ்ட் எடுக்க சொல்லுங்கள், அவ்வளோதான். இல்லை, நீங்கள் உடன் தானே பயணித்திருந்தீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு தெரிந்திருக்கும் இல்லையா? ஆமாம், இருக்குது. அவர் மேலே இப்போ வைக்கக்கூடிய வழக்குகள் வந்து பொய் வழக்குகள் அப்படின்றது சொல்கிறாங்க. சரி, அப்போ நீங்கள் வந்து அதை ப்ரூவ் பண்ணணும் அந்த ஒரு இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க. ஏன்னா வந்து உங்களை வந்து 1 லட்சம் பேர் 10 லட்சம் பேர் பார்த்துட்டு இருக்கிறாங்க வெளியிலேருந்து. நீங்கள் ட்ரக் டெஸ்ட் நீங்களே வாலண்டியராக ஃப்ரண்ட்டில் வந்து எடுக்கலாமே, ஏன் வந்து ஒரு தயக்கம் அது? இப்போது நீங்கள் சொன்னீங்களே ட்ரக் டெஸ்ட் அவருக்கு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் அவருடைய வீட்டில் இருந்து அளவுக்கு அதிகமான கஞ்சாவை பறிமுதல் செய்ததாக சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் அலுவலகத்திலே அவர் வந்து கஞ்சா உபயோகித்தார் அப்படின்ற குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க. ஆனால் இது எல்லாமே வெளிப்படையாக நடக்குது அப்படின்னா ஒரு மனிதன் எப்படி கஞ்சாவினுடைய தாக்கத்திற்கு எதிராக இவ்வளோ அழுத்தமாக குரல் கொடுக்க முடியும்? அவர் வீட்டில் இருந்து அளவுக்கு அதிகமாகலாம் வந்து கஞ்சா வந்து சீஸ் பண்ணல. என்ன பண்ணியிருக்கிறாங்க, 5 சிகரெட் இதுவில் வந்து கஞ்சா வந்து ஒரு அடைச்சி வச்சிருக்கிறார், அவ்வளோதான். அது வந்து அளவுக்கு அதிகமான கஞ்சான்றதெல்லாம் வந்து கிடையாது. ரெண்டாவது, ஆஃபீஸில் வந்து யாராவது கஞ்சா யூஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்களும் ஒரு ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணுறீங்க. யாருமே அலுவலகத்தில் வந்து போதை பழக்கம் எதுவுமே வந்து இருக்காது. ஸ்மோக் பண்ணுவாங்க, அவ்வளோதான். அது கூட வந்து ஆஃபீஸ் உள்ள ஸ்மோக் பண்ணுவாங்க. மற்றபடி ஆஃபீஸ் உள்ள கஞ்சா அடிக்கிற அளவுக்குலாம் வந்து எதுவும் பண்ணல அவர். இது எல்லாமே புட்டப் மாதிரி உங்களுக்கே தெரியுது. ஆமாம். கஞ்சா கேஸ் அப்படின்றது வந்து ஒரு புட்டப் மாதிரி தான், சரிங்களா? ஆனால் ஒரு வீட்டில் இருந்து சீஸ் பண்ணுறது உண்மை. சில போதை பழக்கத்திற்கு அடிமையானவர்களோ போதை பழக்கம் உடையவர்களையோ பார்த்தா நமக்கு அது தெரியும். ஆனால் இவர் மீது வைக்கக்கூடிய இந்த அபாண்டமான குற்றச்சாட்டை நிறைய பேர் அவருடைய நண்பர்களே மறுக்கிறாங்க. நல்ல விஷயம். அப்போ என்ன பண்ணலாம்னா ட்ரக் டெஸ்ட் முன் வந்து எடுக்கலாம்ல. எனக்கு வந்து கஞ்சா பழக்கம் இல்லை அப்படின்றத அதில் தெரிஞ்சிடும். ஏன் தயக்கம், வந்து எடுக்க சொல்லுங்கள், ட்ரக் டெஸ்ட் பண்ண சொல்லுங்கள், அவ்வளோதான். இப்போ தானே விசாரணை போயிட்டு இருக்கு, கண்டிப்பாக அதையும் முன்னெடுப்பாங்க இல்லையா? பண்ணட்டும். பண்ண பிறகு அதுக்கப்புறம் நீங்களும் நானும் திருப்பி உட்காந்து பேசுவோம், ட்ரக் டெஸ்ட் ரிப்போர்ட் வந்த பிறகு. இப்போது சவுக்கு சங்கர் அவர்கள் எடுத்துக்கிட்டோம்னா நிறைய விஷயங்கள் ஆளுங்கட்சிக்கு எதிராகவும் அரசாங்கத்துக்கு எதிராகவும் கடுமையான விமர்சனங்களை முன் வச்சிட்டு இருக்காரு. இந்த மாதிரியான விமர்சனங்கள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் திடீரென்று இந்த கைது அப்படின்னு பார்க்கும்போது எதற்காக உள்நோக்கத்துடனே கைது செய்யப்பட்டிருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க. முழுக்க ஒரு பழிவாங்கும் நோக்கம் தான், அது வெளியிலேருந்து பார்த்தாவே தெரியுது. ஆனால் அவர் பேசிய வார்த்தையும் தப்பு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சிஎம்ஐ பற்றி அந்த அளவுக்கு பேசியிருப்பார், தனிப்பட்ட விதத்தில். உதயநிதி அவர்களை பற்றியும் ரொம்ப கொச்சையாக பேசியிருப்பார், பல அமைச்சர்களை பற்றியும் பேசியிருப்பார். அப்போலாம் வந்து இவங்க வந்து கைது நடவடிக்கை அப்படின்றது எடுக்கலை. ஏன்னா இவங்க தெளிவாக இருக்கிறாங்க, அதுக்காக அரெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ஆட்சிக்கு கெட்ட பேர் அப்படின்றது தெரியுது. இப்போ காவல்துறை அதிகாரிகளை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாரு, பெண் காவலர்களை பற்றி பேச ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இதுக்கும் இவங்க வந்து கைது நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னா காவல்துறை மேலே இருக்கக்கூடிய அந்த ஒரு மரியாதை, அந்த ஒரு பயம் அப்படின்றது இந்த சொசைட்டிலேயே இருக்காது. அதுக்காக தான் இந்த ஒரு கைது நடவடிக்கை ஒன்று பண்ணியிருக்கிறாங்க. இவர் ஒன்றும் முதல்வர் அவர்களுடைய பற்றி பேசுனதுக்காக ஒன்றும் அவரை கைது பண்ணலை, உதயநிதியை பற்றி பேசுனதுக்கு வந்து கைது பண்ணலை. காவல்துறை அதிகாரிகளை பேசியிருக்கிறாரு, பெண் காவலர்கள் இழிவாக பேசியிருக்கிறாரு, அதுக்கான கைது நடவடிக்கை இது. இப்போ நீங்கள் வந்து குறிப்பிட்டிருந்தீங்க பெண் காவலர்கள் குறித்து இழிவாக பேசியிருந்தார் அப்படின்னு சொல்லி. எஸ்வி சேகர் அவர்கள் வந்து ஒரு கட்டத்தில் வந்து தலைமறைவானார், அவரை காவல்துறையினர் கைது செஞ்சாங்க, நீதிமன்றத்தில் மன்னிப்பு கேட்டிருந்தார். அந்த விவகாரம் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது என்ன விவகாரம்னு உங்களுக்கு தெரியுங்களா? எஸ்வி சேகர் எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு உள்ள இன்டீரியரா எனக்கு பெண் பத்திரிகையாளர்கள் மற்றும் ஊடகவியலாளர்களை பற்றி தவறாக பேசினால அவர் மீது அந்த வழக்கு வந்து பாய்ந்திருந்தது. நீங்கள் இப்போ ரீசெண்டாக ஒரு வாரத்துக்குள்ளே கொடுத்த ஒரு இன்டர்வியூவில் அந்த நெறியாளர் உங்ககிட்ட கேட்கிறாரு, ஒரு பெண் ஊடகவியலாளருடைய பெயர் சொல்லி
பெயரை வெளிப்படையாக ஒரு நேர்காணலில் சொல்லி உங்ககிட்ட கேட்குறாரு, நீங்கள் சிரிச்சுக்கிட்டே ஆமான்னு அந்த பெண் ஊடகவியலாளரை கை காட்டுறீங்க. இது எந்த விதத்தில் நியாயம்? டிஃபமேஷன் போக சொல்லுங்க பாஸ். நான் சொல்றது பொய்யா இருந்ததுன்னா உங்களை டிஃபமேஷன் போக சொல்லுங்க. இது அதுக்கான ஆதாரத்தை நான் உண்மை தரேன். அப்படிங்கிறத தாண்டி அந்த நெறியாளர் பேசக்கூடிய தோணியும் உங்களுடைய தோணியும் ரெண்டுமே அந்த பெண் ஊடகவியலாளர் மேல இப்போ வரைக்கும் அது வந்து நிரூபிக்கப்படலை. அப்படி இருக்கும்போது களங்கம் ஏற்படுத்துற விதமா தானே இருக்கு. நீங்க கேஸ் கொடுக்க சொல்லுங்க, அதுக்கான ஆதாரத்தை நான் கொடுக்குறேன். நான் இது எல்லாமே நீதிமன்றத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் ஆதாரம் வரணுன்றதை தாண்டி ஆதாரத்தை கொடுத்துட்டு பேசியிருந்தா இந்த கேள்வியே வந்திருக்காதே. இப்போ கூட ஒன்றும் கெட்டு போகலை சரிங்களா. இன்னைக்கு காலையில் டீட்டெயில் வந்துருச்சு. அவங்க டி நகரில் வந்து ஃப்ளாட் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கான ஆதாரம் இன்னைக்கு காலையில் போட்டாச்சு. அடுத்த கட்டமாக போக சொல்லுங்கள். இந்த மாதிரி என்னை பற்றி பிரதீப்பும் வந்து அந்த சம்மந்தப்பட்ட அந்த நெறியாளரும் பேசியிருக்கிறாங்க. அதுக்கு வந்து வழக்கு போட சொல்லுங்கள், கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லுங்கள். நாங்கள் எவிடன்ஸ் கொடுக்குறோம். நாங்கள் எல்லா இடத்துலையும் இப்போ நீங்கள் யாரையோ ஒருத்தர் டார்கெட் பண்ணணும் அப்படின்னா அதற்கு ஒரு பெண் தான் வந்து தேவைப்படுறாங்களா? இதே தானே சவுக்கு சங்கரும் பண்ணியிருக்கிறார். இப்போ ஏன் நீங்கள் சவுக்கு சங்கர் கிட்ட இந்த ஒரு கேள்வி நீங்கள் கேள்வி கேட்டீங்களே? இப்போ என்ன கேட்குற மாதிரி நீங்கள் சவுக்கு சங்கர் அவர்கள் நீங்கள் கேள்வி கேட்டீங்களா? அந்த பேட்டி எனக்கு கொடுக்கல இல்லையா? எனக்கு கொடுத்துருந்தா நான் அவர்கிட்ட அந்த கேள்வி எதிர்த்து வச்சிருப்பேன். என்ன அரெஸ்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த கேள்வி கேட்காதனால தானே அவர் உள்ள இப்போ இருக்கு. நீங்கள் ஒரு எக்ஸ்பிளனேஷனாவது கேட்க வேண்டியதானே? அண்ணா நீங்கள் என்ன இந்த மாதிரி பேசியிருக்கீங்க, இதுக்கு என்னென்ன விளக்கம் நீங்கள் கேட்க வேண்டியதானே? ஏன் கேட்கல நீங்கள்? இந்த ஒரு சமயத்தில் தான் நீங்கள் வந்து உங்களுடைய கருத்தை சரின்னு சொல்கிறீங்க. நீங்கள் வந்து அவர் செஞ்சது தப்புன்னு நான் ஒத்துக்கிறேன் இல்லையா? ஆனால் நீங்கள் செஞ்சது சரின்னு சொல்கிறீங்க. இதில் தான் நான் வேறுபடுறேன். என்ன அப்படின்னா உங்கள் எல்லாருக்குமே நேர்காணல் பார்க்குறவங்களோ பேசுகிறவங்களோ இல்லை கொடுக்குறவங்களோ எல்லாருக்குமே ஈஸியாக டார்கெட் செய்யக்கூடியவர்கள் பெண்ணாக தான் இருக்காங்க. அந்த நெறியாளர் அந்த இடத்துல உங்ககிட்ட இதை சுட்டி காட்டி இல்லை அந்த பெயரை மட்டும் சொல்லாமலாவது கேட்டிருந்துருக்கலாம். ஏங்க அந்த இன்டர்வியூவில் நான் என்ன சொன்னேன்? நான் இந்த மாதிரி அவங்க பேரில் வந்து ப்ராப்பர்ட்டிலாம் இருக்கிறதா சொல்கிறாங்கன்றதையும் சொல்லியிருப்பேன். அதுக்கான ஆதாரம் இன்னைக்கு வந்ததா இன்னைக்கு காலையில் வந்துருச்சு. இன்று வந்திருக்கு. ஆனால் அந்த பேட்டி வந்ததுக்கு அப்புறமா அந்த பெண்ணினுடைய உறவினர்களை பற்றி யோசிச்சிங்களா? அவங்க குடும்பத்தை பற்றி யோசிச்சிங்களா? இதே சவுக்கு சங்கர் அவர்கள் மற்ற பெண்களை பத்தி பேசும்போது அவங்களுக்கும் குடும்பம் இருக்கு, அவங்களுக்கும் குட்டி இருக்குல்ல, அதை பத்தி அவர் அதனாலதான் சார் இப்போ அவர் கம்பி எண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த கருத்துல யாருமே மாறுபடல. அவர் மீது குண்டாஸ் போட்ட தப்புன்னு எல்லாருமே சொல்றாங்க. அதுக்கப்புறமா பத்திரிகையாளர் ஃபெலிக்ஸை வந்து அரெஸ்ட் பண்ண தப்புன்னு சொல்றாங்களே தவிர அவர் பேசிய கருத்துக்கள் எல்லாமே சரின்னு யாருமே இங்க சொல்லலை. இப்போ நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க இல்லையா, நீங்க கொடுத்த நேர்காணல்ல சொன்னதுக்கு சரின்னு சொல்லி, அந்த மாதிரி இங்க யாருமே முட்டு கொடுக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ கூட ஒன்றும் எதுவும் இல்லை. அவங்கள போக சொல்லுங்க, கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லுங்க, ஆதாரம் நாங்கள் கொடுக்குறோம். நாங்கள் எல்லாமே நம்ம சொல்லிடுவோம். அந்த இடத்துல ஆதாரம் வந்து நம்ம கொடுக்கல. அவர்கிட்ட நீங்க ஆதாரத்தை கொடுத்து அந்த நேர்காணல்லே அது பப்ளிஷ் ஆயிருந்தா கூட இதுதான் ஆதாரமோ இவங்க அவர் என்கிட்ட ஆதாரம் கேட்கலங்க. அவர் கேட்டாருன்னா நான் கொடுத்துருப்பேன். அந்த இடத்துல அவர் உங்களை சிரிக்கவும் சொல்லலை இல்லையா? எது அந்த இன்டர்வியூ ஸ்டார்டிங்ல இருந்து லாஸ்ட் வரைக்குமே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு கேஷுவலாக தான் பேசியிருப்போம். நாங்கள் ஒரு பெண்ணை, அதுவும் ஒரு பெண் ஊடகவியலாளரை கேஷுவலாக நீங்கள் வந்து அப்படி ஒரு மாதிரி ஆபாசமாக பேசிட்டு போகிறது எந்த விதத்தில் நியாயம்? ஏன் இதை கேட்குறேன் அப்படின்னா, நீங்கள் இன்டர்வியூட ஆரம்ப கட்டத்திலே சொன்னீங்க இதெல்லாம் ரொம்ப தவறாக இருந்தது அவர் பண்ணது, அதனால நான் அவர்கிட்ட இருந்து வெளியில் வந்துட்டேன். அப்போ அந்த தவறுலேருந்து நீங்கள் பாடம் கற்றுக்கொண்டு இருக்கணும். ஒரு நெறியாளர் கேட்பார் உங்களை தூண்டுற விதமாக. அதுக்கு இப்போ ஜட்ஜ்மெண்ட்டும் வந்திருக்கு. அவர் மீது கேஸ் போட்டால் அவருமே இப்போ கண்டிப்பாக லீகலாக அதை சந்திச்சு தான் ஆகணும். ஒரு நெறியாளர் கண்டிப்பாக உங்ககிட்ட இருந்து ஒரு வார்த்தைகளை வாங்க தான் பார்ப்பார். நீங்கள் ஏன் அதுக்கு உடன்பட்டீங்கன்றதான் என்னோட கேள்வி. அவர் அந்த பெண் பேர் சொல்கிறாரு, நான் ஆமான்னு சொல்கிறேன். அவங்களுக்கு வந்து அதில் இது இல்லை அப்படின்னா அவங்கள போய்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லுங்கள். நான் ஆதாரம் கொடுக்குறேன். நான் என்கிட்டே ஒரு சில எவிடன்ஸ் இருக்குது பிரதர். இல்லாமலாம் வந்து நானும் ஒரு நேர்காணல் உட்காந்துட்டு சிரிச்சுக்கிட்டு அது ஒரு பெண்ணை பற்றி பேசும்போது சிரிக்கணும் அப்படின்றதுல எனக்கு கிடையாது. இவங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லுங்கள், நான் ப்ரூவ் பண்ணுறேன். நான் இப்போது இவ்வளோ விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா சவுக்கு சங்கர் அவர்களால் மிரட்டி பணம் வாங்கியவர்கள் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டு தயார் பண்ணிட்டு இருக்காங்க காவல்துறை அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்குது. உண்மையாகவே இவர் நிறைய பேர்கிட்ட அந்த மாதிரி மிரட்டி பணம் வாங்கியிருக்காரா? மணல் கரிகாலனை நேரில் சந்திச்சிருக்கிறாரு, மணல் ராமச்சந்திரனை நேரில் சந்திச்சிருக்கிறாரு, ரத்தினம் அவரையும் நேரில் சந்திச்சிருக்கிறாரு, பல பில்டர்ஸு அவங்கள வந்து நேரில் மீட் பண்ணியிருக்கிறாரு. நேரில் மீட் பண்ணுவார். அதுக்கப்புறம் இவங்க மீது வைக்கக்கூடிய விமர்சனம் அப்படின்றது பெரிதளவில் வைக்க மாட்டார், கம்மியாயிடும். அதிலிருந்து அப்போ என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஏதோ ஒரு சில விஷயத்துக்காக அவங்களை சந்திக்கிறாரு. இவருடைய தேவை பூர்த்தியான பிறகு அவங்கள பற்றி பேசுறது இல்லை அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிறேன். இப்போ இந்த ஒரு சமயத்தில் நீங்கள் சொன்ன கருத்துலேயே நான் மாறுபடுறேன். என்னன்னா, மணல் கடத்தல்காரர்களிடம் வந்து இவர் பேசியிருக்காரு அப்படின்னு சொல்கிறீங்க. அவருடைய நெருங்கிய நண்பரான ஒரு தனியார் செய்தி நிறுவனத்தினுடைய முதன்மை அதிகாரியாக இருக்கக்கூடியவர் இன்னைக்கு காலையில் ஒரு ட்வீட் ஒன்று போடுறாரு. மணல் கடத்தல்காரர்களுக்கும் இவருக்கும் எந்த தொடர்பும் இருந்ததாக தெரியல அப்படின்னு போடுறாரு. நெருங்கிய நண்பராக இருக்கவர். அப்படி இருக்கும்போது இப்பயும் ஒரு ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டை முன்வைக்கிற மாதிரி தானே இருக்குது. மணல் கரிகாலன் மீட்டிங் நடக்கும்போது நான் அவர் கூட தான் இருக்கேன். மணல் ராமச்சந்திரன் மீட்டிங் நடக்கும்போதும் கூட தான் இருக்கேன். எந்த ஹோட்டலில் நடந்ததுன்னு நான் சொல்கிறேன். ஹோட்டல் சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்து பாருங்கள்.
இதுக்கு மேல உங்களுக்கு என்ன ஆதாரம்? அப்ப அந்த மீட்டிங் நடக்கும்போதே நீங்க அவர்கிட்ட சுட்டி காட்டி இருக்கலாம் இல்லையா? எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறதுக்காக நான் சொல்றாங்க, எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறதுக்கு வந்திருக்காங்க, நான் அவரை மீட் பண்றேன்னு சொன்னாரு. அவங்க என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் அவங்கள பத்தி பேசுறதா ஒரு நிறுத்துறாரு. அப்ப அங்க ஒரு டீலிங் தான் நடந்திருக்கு. ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு, இவங்க உள்ள போறாங்க, பேசுறாங்க, வராங்க. அதுக்கப்புறம் அவரை பத்தி பேசுறது வந்து நாளுக்கு நாள் போன பிறகு கொஞ்சம் அப்படியே கம்மியாச்சு. சமீபத்தில் கூட உங்களுக்கு பெருசாலாம் வந்து எதுவும் பேசியிருக்க மாட்டார். ஏதாவது 1-2 இன்டர்வியூவில் வந்து இந்த மாதிரி மணல் கரிகாலன், மணல் ராமச்சந்திரன் தான் சொல்லியிருப்பார். இவர் வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் மீது நிறைய குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார். இந்த மணல் கொள்ளை விவகாரமும் அதனுடன் சேர்ந்து இவர் பேசிய விவகாரங்கள் தான். அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல ஒரு சாஃப்ட் கார்னர் மெயின்டைன் பண்ணவர், ஏன் அதில் மட்டும் ரொம்பவே அடித்து பேசினார்? மணல் கொள்ளை விஷயத்தை வந்து அவர் நல்லா தான் பேசிகிட்டு இருந்தார். ஏன் சமீபத்தில் கூட வந்து ஒரு சில நேர்காணலில் வந்து பேசி தான் இருப்பார், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் வந்து பெரிய அளவில் உங்களுக்கு வந்து விமர்சனம் ஃபஸ்ட்டு வச்ச மாதிரிலாம் வச்சுருந்துருக்க மாட்டார். அதில் சாஃப்ட் கார்னரெல்லாம் அவர் வந்து செந்தில் பாலாஜி விஷயத்தில் எங்கேயுமே போகலை. ஆனால் மணல் விஷயத்தில் சாஃப்ட் கார்னர் ஆனார். ஒரு லிஸ்ட்டு போடும்போது 100 கோடிக்கு மேலே ஒரு சொத்து வைத்திருக்கிறார் அப்படின்னு வந்து ஒரு கட்சியினுடைய ஐடி விங் தொடர்ந்து வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்களே, அதெல்லாம் உண்மைதானா? அதெல்லாம் சிம்பிளாக ஒரே கேள்விங்க. நான் ஆரம்பத்தில் கேட்டது தான் கேட்குறேன். ஒரு சேனல் நடத்துகிறீங்க, மாதம் உங்களுக்கு ஒரு 20 லட்ச ரூபா கமிட்மெண்ட் இருக்குது. யூடியூப் சேனல் ஆரம்ப ஸ்டேஜில் வந்து அவ்வளோ காசு வராது, சரிங்களா? அதிகபட்சம் ஒரு 5 லட்ச ரூபா வருதுன்னு வச்சுப்போம். மீதி 15 லட்ச ரூபா எங்கேருந்து வருது? இதுக்கு சொல்லுங்கள், அவ்வளோதான். அப்போ இதில் நிறைய பேருக்கு தொடர்பு இருக்கும் இல்லையா? ஒருத்தரால இது பண்ண முடியாது. இருக்கும். இப்போதான் வந்து காவல்துறை அதிகாரிகள் ஒன்னொன்னா வந்து விசாரணை நடத்திட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு அவரை கஸ்டடி கேட்டு எடுத்திருக்கிறாங்க. எல்லாம் இறுதியில தான் வந்து நமக்கு தெரிய வரும் உண்மையாவே இதுல என்ன நடந்தது, யார் யார் எவ்வளவு கொடுத்தாங்க அப்படின்றது. இது தனிநபர் செய்யக்கூடிய ஒரு விஷயமா இல்ல ஒரு சிண்டிகேட் மாதிரி அமைச்சு செஞ்சிட்டு இருக்காங்களா? ஏன்னா நிறைய பெயர்கள் வந்து சமூக வலைதளங்கள்ல அடிக்கடி வந்து பேசப்படுது. ஆனா இதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்குன்னு தெரியாம எதுலையுமே நம்மளால ஒரு கருத்து தெரிவிக்க முடியாதுல்ல. தனிநபர் தான் பண்ணுறாருன்னு நான் பார்க்குறேன். ஏன்னா சவுக்கு மீடியா அப்படின்றது வந்து எல்எல்பி 1% கம்பெனி தான் அது. அவர் தான் அதில் டைரக்டரு. இதை தவிர்த்து வேறு யாரும் அந்த நிறுவனத்தில் இருக்கிற மாதிரி நாங்கள் இருந்த வரைக்கும் எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் யாராவது புதுசாக வந்தாங்களா அப்படின்றத எனக்கு தெரியல. ரெண்டாவது என்கொயரி போயிட்டுருக்கு. விசாரணை முடிவில் தான் நமக்கு தெரிய வரும் இது தனிநபர் பண்ணாரா இல்லை அவரை சுற்றி ஒரு 10 பேர் வந்து பேக்ரவுண்டில் இருந்து அவர் ஆப்ரேட் பண்ணாங்களா அப்படின்றதெல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம். பினாமி சொத்துக்கள்லாம் அவர் வைத்திருக்கிறது உண்மையா? மேபி ஒரு அளவு கடந்து உங்களுக்கு வந்து பணம் வருது அப்படின்னும் போது சவுக்கு சங்கர் அவர்கள் ரொம்ப தெளிவானவர். அவர் பேர்லாம் எதுவுமே வந்து வச்சுக்க மாட்டார். ஏன்னா இவரே பல அமைச்சர்களை பற்றி பேசுகிறாரு. நாளைக்கு வந்து இது மாதிரி நம்மளுடைய விஷயத்தையும் எடுத்து பேசுவாங்க அப்படின்றதுக்காக வேறு யார் பேர்லையாவது வச்சிருக்கலாம். அவர் டிரைவர் அக்கௌண்ட்லேருந்து 23 லட்ச ரூபா டிமேட் அக்கௌண்ட்டில் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்கிறாங்க காவல்துறை அதிகாரிகள். டிரைவர் அக்கௌண்ட்டில் எப்படி சார் 23 லட்ச ரூபா வந்தது சொல்லுங்கள்? எலெக்ஷனுக்கு முன்னாடி டாடா டியாகோ காரு நெட் கேஷ் கொடுத்து வாங்கியிருக்கிறாங்க. ராமநாதபுரம் ரிஜிஸ்ட்ரேஷனு எப்படி வந்தது இதெல்லாம்? அதுவும் எலெக்ஷனுக்கு முன்னாடி, நான் சொல்கிறது போலிங் நடக்கிறதுக்கு முன்னாடி இது விஷயம் எல்லாமே நடந்திருக்கு. அவர் டிமேட் அக்கௌண்ட்டில் 23 லட்ச ரூபா, டாடா டியாகோ காரு, நெட் கேஷு. இந்த காசுலாம் இப்போ எப்படி அவர் கூட ஓட்டுநராக இருந்தவருக்கே இவ்வளோ அமௌண்ட் வருது அப்படின்னா அப்போ இவருக்கு எவ்வளோ வந்திருக்கும்? இந்த ஒரு கேள்வி வருது இல்லை? இதுக்கெல்லாம் அவர் தான் அந்த விளக்கம் கொடுத்தாகணும். என்னோட இறுதி கேள்வியாக உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறது, முதல்வர் அவர்களையும் அமைச்சர் உதயநிதி அவர்களையும் சந்தித்ததா சவுக்கு சங்கர் அவர்கள் ஒரு நேர்காணலில் சொல்கிறாரு. அதன் பிறகு ஒரு நேர்காணல் காவல்துறை அதிகாரியை பற்றி ஒன்று கொடுக்குறாரு. அப்போ அதன் மூலமாக தான் இப்போ சிறையில் இருக்கார். அப்படி இருக்கும்போது இதனுடைய தொடர் நடவடிக்கைகள் பார்த்தா அந்த சந்திப்பு வந்து அவருக்கு சரியாக போகலை, அதன் காரணமாக இந்த நடவடிக்கையில் அவர் சிக்கியிருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கே. இது உண்மையாகவே அந்த நிகழ்வு நடந்ததா? அது ஒரு ஆளுநரை சந்தித்து வெளியில் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்தார். ஆளுநர் மாளிகையிலேருந்து அந்த ஃபோட்டோ வந்து அவங்க போஸ்ட் பண்ணாங்க. இவரும் வெளில வந்து ப்ரெஸ் மீட் கொடுத்தாரு. ரெண்டாவது ஈரோடு பை எலெக்ஷன் ஏடிஎம்கே எலெக்ஷனுக்கு ஓப்பனாகவே போயிட்டு வந்து அங்கே போய் கேம்பெயின்லேருந்து எல்லாத்துலேயுமே வந்து இருந்தார். மதுரையில் வந்து மாநாடு நடக்கும் போதும் அங்கே நேரில் போயிட்டு எல்லாமே பண்ணிட்டு வந்தார். இவ்வளோ விஷயத்தையும் ஓப்பனாக பண்ணக்கூடிய சவுக்கு சங்கர் அவர்கள் ஏன் நான் வந்து முதல்வரை சந்தித்தேன், உதயநிதி அவர்களை சந்தித்தேன் அப்படின்றத வந்து மறைச்சாரு அப்படின்றது ஒரு கேள்விக்குறி தான். ரெண்டாவது வந்து அவர் உண்மையாகவே சந்திச்சாரா அப்படின்றதும் வந்து தெரியல. இதுக்கு வந்து உண்மையாகவே அவர் மீட் பண்ணார் அப்படின்றத வந்து யார் சொல்லணும்னா ஒன்று உதயநிதி அவர்கள் சொல்லணும், இல்லை முதல்வர் அவர்கள் சொல்லணும். சவுக்கு சங்கர் அவர்கள் நான் சந்தித்தேன் அப்படின்னு சொல்கிறாரு, நாங்கள் சந்தித்தோம் இல்லை அப்படின்றத இவங்க தான் வந்து சொல்லணும். சவுக்கு சங்கர் நான் சந்திச்சேன்னு சொல்லியிருக்கிறாரு, தெரியல உண்மையாகவே அவர் சந்திச்சாரா இல்லையா அப்படின்றது. உங்களுடைய நேரத்தை பயணமைக்கு ரொம்ப நன்றி. நன்றி பிரதர். The Chennai Silks in Wow Summer Sale. Let the celebrations begin. நீங்கள் ஒரு வருடத்திற்கும் மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா? நோவா IVF-இன் முன்னணி கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள்.